அனைவருக்கும் வணக்கம். ரியல் 656 சேனல் சார்பாக நான் உங்கள் மாதேஸ்வரன். இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு மனிதகுல வரலாற்றில் பேரழிவை ஏற்படுத்திய சில அணை உடைப்பு பற்றிய சம்பவங்கள். அணைகள் விவசாயத்திற்கும் மின்சார உற்பத்திக்கும் குடிநீருக்கும் ஆதாரமாக விளங்கும் அதே வேளையில் அவை சரியாக பராமரிக்கப்படாத போதும் இயற்கை சீற்றங்களுக்கு உள்ளாகும் போதும் பெரும் அழிவை ஏற்படுத்தும் என்பதற்கு சான்றாக அமைந்த 5 அணை உடைப்பு பற்றிய சம்பவங்களை இப்போது விரிவாக பார்ப்போம். மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. முதலாவதாக நாம் பார்க்க போவது மல்பாசெட் டேம், பிரான்ஸ். இந்த அணை பிரான்சின் தெற்கு பகுதியில் உள்ள பிரேயஸ் நதியில் கட்டப்பட்டிருந்தது. டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி 1959 வருடம் இந்த அணை உடைப்பால் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சுமார் 423 பேர் உயிரிழந்தனர். ஃப்ரேயஸ் மற்றும் ஃப்ரேயஸ் செயின்ட் மற்றும் ரஃபேல் ஆகிய நகரங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. நூற்றுக்கணக்கான கட்டிடங்கள் அழிந்தன, விவசாய நிலங்கள் சேதமடைந்தன. இந்த அணை ஒரு மெல்லிய வளைவு வடிவ அணை. அணைக்கு அடியில் இருந்த பாறை அமைப்பில் இருந்த பிளவுகள் மற்றும் அவற்றின் வழியாக கசிந்த நீரழுத்தம் ஆகியவை அணையின் அடித்தளத்தை பலவீனப்படுத்தின. மேலும் அணைக்கு முன்னதாக பெய்த பலத்த மழை நீர்மட்டத்தை வெகுவாக உயர்த்தியதும் ஒரு காரணமாகும். அணையின் வடிவமைப்பு மற்றும் கட்டுமானத்தில் ஏற்பட்ட தவறுகளும் புவியியல் ஆய்வில் ஏற்பட்ட குறைபாடுகளும் இந்த அணை உடைப்பிற்கு முக்கிய காரணங்களாக கூறப்பட்டன. 423 பேரை பலி கொண்ட இந்த அணையின் பாதிப்பானது அந்த மக்களின் இயல்பு வாழ்க்கை திரும்புவதற்கு மிகவும் சிரமத்திற்கு ஆளானார்கள். அரசுக்கு பேரிழப்பு ஏற்பட்டது. வீடுகளும் நகரங்களும் பெருத்த சேதமடைந்தன. மக்களின் வாழ்வாதாரம் பெரிதாக இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டது. இதனால் அந்த நாட்டு மக்கள் மிகுந்த துயரத்திற்கு ஆளாகினர் என்று சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு இழப்பை ஒரு இயற்கை பேரிடர் காரணமாக, அணை உடைந்தது காரணமாக அதுவரை அந்த நாட்டில் ஏற்படவில்லை என்ற கருத்தும் நிலவியது என்று சொல்கிறார்கள். இது அந்த நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய பேரிழப்பை ஏற்படுத்தியது என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த அணையின் உடைப்பு காரணமாக ரயில் தண்டவாளங்கள் பெருத்த சேதம் அடைந்ததாகவும் ரயில்கள் போக்குவரத்துக்கு பெரிய இடையூறாக இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த வெள்ள உடைப்பின் காரணமாக மரத்தின் மீது குழந்தைகள் ஏறிக்கொண்டு உயிரை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற அச்சத்தில் அவர்கள் மரத்தை பிடித்து தொங்கிக் கொண்டிருந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இப்படி ஒரு இழப்பை அந்த நாடு சந்தித்தது ஒரு பெரும் துயரமாக மாறியது என்று சொன்னால் அது மிகையாகாது நண்பர்களே. அடுத்ததாக நாம் காணவிருப்பது வஜோண்ட் அணை. இது இத்தாலி நாட்டில் உள்ளது. வடக்கு இத்தாலியில் உள்ள மவுண்ட் டோக் அருகே பியாவி நதியின் துணையின் நதியான வஜோண்ட் ஆற்று பள்ளத்தாக்கில் இந்த அணை அமைந்திருந்தது. அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி 1963ஆம் ஆண்டு இந்த அணை உடைந்த சம்பவம் அல்ல, ஆனால் அணை அமைந்துள்ள மலைப்பகுதியில் ஏற்பட்ட மிகப்பெரிய நிலச்சரிவு அணைக்குள் விழுந்ததால் சுனாமி போன்ற அலைகள் உருவாகி பெரும் பேரழிவை ஏற்படுத்தியது. இந்த நிகழ்வில் சுமார் 1910 நபர்கள் முதல் 2000 பேர் வரை உயிரிழந்ததாக மதிப்பிடப்பட்டது. இந்த சம்பவத்தில் லாங்கோரான் மற்றும் அதை சுற்றியுள்ள கிராமங்கள் முற்றிலுமாக அழிந்தன. அணை கட்டப்பட்ட மலைப்பகுதி நிலச்சரிவுக்கு வாய்ப்புள்ள ஒரு புவியியல் அமைப்பை கொண்டிருந்தது என்று சொல்கிறார்கள். பொறியாளர்கள் மற்றும் வல்லுநர்கள் இந்த அபாயத்தை அறிந்திருந்தும் போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்று சொல்கிறார்கள். அணை கட்டப்பட்ட பிறகு நீர் நிரம்பியதால் ஏற்பட்ட அழுத்தம் மற்றும் அணையை சுற்றியுள்ள மலைப்பகுதிகளில் ஏற்பட்ட நில அதிர்வுகள் நிலச்சரிவை தூண்டியதாகவும் இது ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவு என்றும் பரவலாக மக்கள் மத்தியில் கருத்து நிலவுகிறது. மவுண்ட் டோக் மலையின் மீது ஏற்பட்ட நிலச்சரிவானது திடீரென அணையின் நீர்த்தேக்கத்திற்குள் சரிந்து விழுந்தது. இது சுமார் 110 மைல் வேகத்தில், அதாவது 177 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்தது என்று சொல்கிறார்கள்.
இந்த ராட்சத நிலச்சரிவு நீர்த்தேக்கத்திற்குள் விழுந்தவுடன் ஒரு மகத்தான சுனாமி போன்ற அலை உருவாகி எதிர்ப்புறம் இருந்த மலைச்சரிவில் சுமார் 250 மீட்டர் அதாவது 820 அடி உயரத்திற்கு எழும்பி பின்னர் பள்ளத்தாக்கை நோக்கி மிக வேகமாக பாய்ந்தது. இந்த அலை அணையின் மேல்புறத்தில் இருந்த காசல் மற்றும் சிலோஸ் கிராமங்களை முழுவதுமாக அழித்தது. ஆச்சரியப்படும் விதமாக அணைக்கட்டு அமைப்பு இந்த ராட்சத அலையை தாங்கி நின்றது. அணை உடையவில்லை. இருப்பினும் அலை அணையின் மேற்பகுதியை தாண்டி வெள்ளமாக பாய்ந்து சென்றது. வெள்ள நீர் அணையிலிருந்து சுமார் 50 மில்லியன் கனமீட்டர் தண்ணீரை பியாவி பள்ளத்தாக்கில் கொட்டியது. இந்த நீர் அணையிலிருந்து சுமார் 1.6 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த லாங்கோரா நகரத்தையும் அத்துடன் பியாவி ஆற்றின் கரையில் இருந்த காஸ்டெல்லா வசோ பிலுக்டோல் மற்றும் டி போண்டே ஆகிய பிற கிராமங்களையும் முற்றிலுமாக அழித்தது. அடுத்ததாக நாம் பார்க்கவிருப்பது சவுத் ஃபோர்க் டேம் USA. பென்சில்வேனியாவில் உள்ள லிட்டில் கொனாமே நதியில் சவுத் ஃபோர்க் அணை கட்டப்பட்டது. மே மாதம் 21ஆம் தேதி 1889ஆம் வருடம் இந்த அணை உடைப்பால் ஏற்பட்ட ஜான்ஸ்டவுன் வெள்ளப்பெருக்கில் சுமார் 2209 பேர் உயிரிழந்தனர். ஜான்ஸ்டவுன் நகரம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் முற்றிலும் அழிந்தன. இது அமெரிக்க வரலாற்றில் மிக மோசமான சிவில் பேரழிவுகளில் ஒன்றாகும். இந்த அணை முதலில் பென்சில்வேனியா கால்வாய் அமைப்பின் ஒரு பகுதியாக கட்டப்பட்டது. பின்னர் கைவிடப்பட்டு ஒரு தனியார் வேட்டை மற்றும் மீன்பிடி கழகத்தால் பராமரிக்கப்பட்டு வந்தது. அணை உடைந்ததற்கு பல காரணங்கள் கூறப்படுகின்றன. அவற்றில் முக்கியமானது அணையின் உயரம் குறைக்கப்பட்டதும் வடிகால் குழாய்கள் சரியாக பராமரிக்கப்படாததும் ஆகும். அணை பலவீனமான நிலையில் இருந்தபோது பலத்த மழை பெய்து நீர்மட்டம் வெகுவாக உயர்ந்தது. அணையின் கட்டுமானம் மற்றும் பிற்கால பராமரிப்பில் ஏற்பட்ட குறைபாடுகள், குறிப்பாக வெள்ளத்தை வெளியேற்றும் திறனில் ஏற்பட்ட சிக்கல்கள் இந்த உடைப்பிற்கு வழிவகுத்ததாக கூறுகிறார்கள். சுமார் 20 மில்லியன் டன் அளவிற்கு இந்த அணை உடைந்ததால் வெள்ளம் ஏற்பட்டது. இந்த வெள்ளத்தில் பல்வேறு விதமான உயிர்கள் சேதமடைந்ததாகவும் கரையோரங்களில் இருந்த கிராமங்கள் பெருமளவில் மூழ்கியதாகவும் பெருத்த சேதாரம் ஏற்பட்டதாகவும் கருத்துக்கள் சொல்கின்றன. கிட்டத்தட்ட 2200 பேரை காவு வாங்கிய இந்த அணை உடைப்பு சம்பவத்திலிருந்து மக்கள் மீண்டு வருவதற்கு நீண்ட காலம் ஆனதாகவும் இதனால் ஏற்பட்ட பாதிப்புகளிலிருந்தும் இழப்புகளிலிருந்தும் மக்கள் பெரும் துயரத்தில் இருந்ததாகவும் சொல்கிறார்கள். 2200 பேரை பழிவாங்கிய இந்த டேம் உடைப்பிற்கு பராமரிக்கப்படாததே காரணம் என்று மக்கள் வெகுவான கருத்துக்களை தெரிவித்தார்கள். USA என்று சொல்லப்படக்கூடிய அமெரிக்காவிலே இப்படிப்பட்ட கதி என்றால் நம்மை போன்ற நாடுகளில் இருக்கும் நதிகளை பராமரிப்பதில் எவ்வளவு சிக்கல்கள் இருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இயற்கைக்கு முரண்பாடாக நாம் செயல்பட்டால் இந்த விதமான அசம்பாவிதங்கள் ஏற்படும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அடுத்ததாக நாம் பார்க்க போவது நம்முடைய இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் உள்ள மச்சு அணை 2 பேரழிவு. இந்தியாவின் மிக மோசமான அணை தோல்விகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இது இயற்கையின் சீற்றமும் பொறியியல் குறைபாடுகளும் நிர்வாக அலட்சியமும் இணைந்து ஏற்படுத்திய ஒரு மிகப்பெரிய மனித பேரழிவாகும். குஜராத் மாநிலத்தின் ராஜ்கோட் மாவட்டத்தில் உள்ள மோர்பி நகரத்திற்கு வடக்கே மச்சு ஆற்றின் குறுக்கே இந்த அணை கட்டப்பட்டது. ஒரு மண் அணை மற்றும் கலவை அணை வகையைச் சேர்ந்தது. அதாவது இதன் பெரும்பாலான பகுதி மண்ணாலும் மையப்பகுதி அல்லது வெள்ள நீர் கதவுகள் உள்ள பகுதி கற்கரையாலும் கட்டப்பட்டிருக்கும். சுமார் 26.5 மீட்டர் அதாவது 87 அடி 1959 முதல் 1972ஆம் ஆண்டு வரை இதன் கட்டுமான காலங்கள் இருந்தது. முக்கியமாக விவசாயத்திற்கு பாசனம் மற்றும் குடிநீர் வழங்குவதற்காக இந்த அணை கட்டப்பட்டதாக சொல்கிறார்கள். அணையின் வெள்ள வெளியேற்ற கதவுகள் வடிவமைக்கப்பட்ட திறன் அப்பகுதியின் அதிகபட்ச எதிர்பார்க்கப்படும் வெள்ளத்தை விட மிக குறைவாக இருந்ததாகவும் அணை சுமார் 2,20,000 கன அடி வினாடிக்கு வெள்ளத்தை வெளியேற்றும் திறன் கொண்டதாக வடிவமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஆகஸ்ட் 1979 ஏற்பட்ட வெள்ளத்தின் உச்சம் இதைவிட மிக அதிகமாகவே இருந்தது.
1979ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் குஜராத்தின் சௌராஷ்டிரா பகுதியில் வரலாறு காணாத அளவுக்கு மிக பலத்த மழை பெய்தது. மச்சு ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த தொடர்ச்சியான கனமழையால் அணைக்கு நீர்வரத்து மிக வேகமாக அதிகரித்தது. அணைக்கு நீர்வரத்து அதிகரித்த போது அணை நிர்வாகம் மற்றும் மாநில அரசு அதிகாரிகளுக்கு முறையான வெள்ள எச்சரிக்கை மற்றும் வெளியேற்ற திட்டங்கள் இல்லை அல்லது அவை முறையாக செயல்படுத்தப்படவில்லை என்று சொல்கிறார்கள். வெள்ளத்தின் தீவிரம் குறித்த எச்சரிக்கைகள் மோர்பி நகர மக்களுக்கு சரியான நேரத்தில் அல்லது போதுமான அளவில் வழங்கப்படவில்லை என்றும் கூறுகிறார்கள். அணையின் வெள்ள கதவுகள் முழுமையாக திறக்கப்படவில்லை என்றும் சில கதவுகள் செயல்படவில்லை என்றும் பின்னர் தகவல்கள் வெளியாகின. இது அணையில் நீர்மட்டத்தை மிக ஆபத்தான அளவுக்கு உயர்த்தியது. ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி 1979ஆம் ஆண்டு அன்று அணைக்கு நீர்வரத்து வடிவமைக்கப்பட்ட திறனை விட பல மடங்கு அதிகமாகி அணையின் மேல்மட்டத்திற்கு மேலே நீர் பாய்ந்தது. ஒரு மண் அணை மேல் மட்டத்திற்கு மேல் நீர் பாய்ந்தால் அது உடனடியாக அரிக்கப்பட்டு உடைந்துவிடும் அபாயம் அதிகம் என்றும் சொல்கிறார்கள். மாலை 3:30 மணியளவில் மச்சு அணை 2இன் மண் பகுதி மிக அதிக நீரழுத்தத்தை தாங்க முடியாமல் உடைந்தது. அணை உடைந்தவுடன் சுமார் 12 முதல் 30 அடி உயரமுள்ள, அதாவது 4 முதல் 9 மீட்டர் ராட்சத வெள்ள அலை மச்சு ஆற்று பள்ளத்தாக்கு வழியாக மோர்பி நகரத்தை நோக்கி சுமார் 15 நிமிடங்களில் பாய்ந்தது என்று கூறுகிறார்கள். இந்த ராட்சத வெள்ள அலை மோர்பி நகரத்தின் பெரும் பகுதியை கண்ணிமைக்கும் நேரத்தில் முழுவதுமாக மூழ்கடித்தது. நகரம் ஒரு மண் மற்றும் சேற்றுக்கடலாக மாறியது. இது இந்தியாவின் மிக மோசமான அணை பேரழிவாக கருதப்படுகிறது. இறந்தவர்களின் எண்ணிக்கை சரியாக மதிப்பிடப்படவில்லை. அதிகாரப்பூர்வ தகவல்கள் சுமார் 1800 பேர் முதல் 25,000 பேர் வரை உயிரிழந்திருக்கலாம் என்று மதிப்பிடப்பட்டன. இந்த எண்ணிக்கை உடனடி உயிரிழப்புகள் மற்றும் தொற்று நோய்களால் இறந்தவர்களையும் உள்ளடக்கியதாக இருக்கலாம் என்றும் கூறுகிறார்கள். மோர்பி நகரம் முற்றிலும் அழிந்தது. வீடுகள், கடைகள், தொழிற்சாலைகள், பாலங்கள் மற்றும் அனைத்து உள்கட்டமைப்புகளும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. சுமார் 80% நகரம் உள்கட்டமைப்பு அழிந்தது என்று சொல்கிறார்கள். ஆயிரக்கணக்கான கால்நடைகள் உயிரிழந்தன. இது விவசாய சமூகங்களுக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தியது. மில்லியன் கணக்கான டாலர்கள் மதிப்புள்ள சொத்துக்களும் அழிந்தன. மோர்பி நகரின் தொழிற்துறையும் குறிப்பாக கடிகாரம் மற்றும் பீங்கான் தொழிற்சாலைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டது. வெள்ளத்திற்கு பிறகு இறந்த உடல்கள் மற்றும் விலங்குகளின் சிதைவுகள் காரணமாக கடுமையான சுகாதார பிரச்சனைகள் மற்றும் தொற்று நோய்கள் பரவின. உயிர் பிழைத்தவர்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களையும் வாழ்வாதாரங்களையும் இழந்தனர். இந்த பேரழிவு மோர்பி மக்களின் மனதில் ஒரு ஆழமான காயத்தை ஏற்படுத்தியது என்று சொல்லலாம். இந்த வீடியோவின் இறுதியான மற்றும் கடைசி அணையாக நாம் பார்க்க போவது பாங்கியோ அணை. இது சீனாவில் உள்ளது. சீனாவின் ஹெனான் மாகாணத்தில் ரூ நதியில் பாங்கியோ அணை கட்டப்பட்டது. ஆகஸ்ட் 8ஆம் தேதி 1975ஆம் வருடம் ஏற்பட்ட பேராபத்து. இது வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட மிக மோசமான அணை உடைப்பு பேரழிவாகும். அணை உடைப்பு மற்றும் அதனால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் சுமார் 1,71,000 பேர் வரை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ உயிரிழந்தனர் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. மில்லியன் கணக்கான மக்கள் வீடுகளை இழந்தனர் மற்றும் சுமார் 11 மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டனர். 1975ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் நினா என்ற சக்தி வாய்ந்த சூறாவளி காரணமாக ஹெனான் மாகாணத்தில் மிக அதிக அளவு மழை பெய்தது. இது அணையின் வடிவமைக்கப்பட்ட வெள்ள வெளியேற்ற திறனை விட பல மடங்கு அதிகமாக இருந்தது. அணைக்கு அருகில் உள்ள பிற சிறிய அணைகளும் உடைந்ததால் நீர்வரத்து மேலும் அதிகரித்தது. அணையின் வெள்ளக்கதவுகள் பழுதுபார்க்கப்படாதது மற்றும் சரியாக திறக்கப்படாதது ஆகியவை நீர்மட்டத்தை கட்டுக்கடங்காமல் உயர்த்தியதாக சொல்கிறார்கள். சோவியத் தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் கட்டப்பட்ட இந்த அணை இரும்பு அணை என்று பெருமை பேசப்பட்டது. ஆனால் அது மிகைப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு அம்சங்களுடன் கட்டப்பட்டது என்று பின்னர் தெரிய வந்தது. அரசியல் தலையீடுகள் மற்றும் சரியான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இல்லாததும் இந்த பேரழிவுக்கு காரணங்களாக கூறப்படுகின்றன. நண்பர்களே, நாம் இதுவரை மல்பாசெட், வஜோண்ட், சவுத் ஃபோர்க், மச்சு மற்றும் பாங்கியோ ஆகிய 5 அணை பேரழிவுகளை பற்றி விரிவாக பார்த்தோம்.
இந்த ஒவ்வொரு நிகழ்வும் வெவ்வேறு புவியியல் மற்றும் சமூக மற்றும் அரசியல் சூழல்களில் நடந்திருந்தாலும் அவை நமக்கு சில பொதுவான மற்றும் அத்தியாவசியமான பாடங்களை கற்றுத்தருகின்றன என்று சொல்லலாம். இந்த பேரழிவுகள் ஒவ்வொன்றின் பின்னணியிலும் பலத்த மழை, நிலச்சரிவு போன்ற இயற்கையின் சீற்றங்கள் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தாலும் மனிதர்களின் தவறுகளும் அலட்சியமுமே இந்த அழிவின் தீவிரத்தை பன்மடங்கு பெருக்கியுள்ள என்பதை மறுக்க முடியாது. அணைகளின் வடிவமைப்பில் ஏற்பட்ட குறைபாடுகள், கட்டுமானத்தில் ஏற்பட்ட பிழைகள், உரிய புவியியல் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படாதது அல்லது அவற்றின் முடிவுகளை புறக்கணித்தது, வெள்ள வெளியேற்ற கதவுகளை சரியாக பராமரிக்காதது, போதுமான வெள்ள முன்னெச்சரிக்கை அமைப்புகள் இல்லாதது, மக்களை சரியான நேரத்தில் வெளியேற்ற தவறியது, இவை அனைத்தும் மனிதனால் தவிர்க்கக்கூடிய பிழைகளாகும். இந்த பேரழிவுகள் நீர் மேலாண்மை மற்றும் அணை பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை அழுத்தமாக உணர்த்துகின்றன. பொறியியல் வல்லுநர்கள், அரசாங்கங்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை இது எடுத்துக்காட்டுகிறது. எதிர்காலத்தில் இது போன்ற பேரழிவுகளை தடுக்க நாம் என்னவெல்லாம் செய்யலாம் என்பதை சிந்தித்து கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.